இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே முடங்கி போயிருக்கிறது, போர்க்களமாக மாறி இருக்கிறது நாடாளுமன்றம். ராகுல் காந்தி பேச தொடங்கியதும் எதற்காக பிரதமர் மோடி வெளியேறினார், எதற்காக அமித்ஷா அவர்கள் மிக ஆவேசமாக இதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு எச்சரித்தார். பிறகு ராஜ்நாத் சிங் அவர்களை தொடங்கி பாஜக பரிவாரங்கள் எதற்காக பதற்றப்பட்டது, அப்படி என்ன காட்டினார் ராகுல் காந்தி? ஒரு புத்தகம், இந்தியாவினுடைய முன்னாள் இராணுவ தளபதி எழுதிய ஒரு புத்தகம் எதற்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கிளப்பியிருக்கிறது? அவையையே முடக்கி இதை இப்போது நிப்பாட்டுவதற்கு சபாநாயகர் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டார்? 19 நிமிடம் எதற்காக மைக்கை அணைத்து விட்டு நாடாளுமன்ற விஷயங்களை ஒளிபரப்பினார்கள்? இந்த அவையே முடங்கக்கூடிய அளவிற்கு எதை சொல்லி இருக்கிறார் முன்னாள் இராணுவ தளபதி? அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன? இந்தியா சீனா 2 படைகளுக்கும் இடையிலான கைகலப்பு ஏற்பட்ட போது முடிவெடுப்பதற்கு தாமதப்படுத்தியது பாஜக என்று இராணுவ தளபதி எழுதிய புத்தகம் தான் இது இத்தனைக்கும் காரணமா? அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாடாளுமன்ற பரபரப்பு அடுத்த 2 மாதங்களுக்கு இப்படியே நீடிக்குமா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. மோடி உட்பட பாஜகவினர் எல்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கலைபரமே நடந்திருக்கு. என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில்? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பேசிட்டாங்க. அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசி அதற்கு பிறகு பிரதமர் பேசுவதுங்கிறது தான் மரபு. ராகுல் காந்தி பேச வருகிறார் அப்படிங்கிறதுக்கு வரார் அப்படின்னும் போது அதுக்கு முன்பாகவே பிரதமர் வெளியேறிடுறாரு. ஏன்னா இருந்து இதை கேட்கக்கூடாது என்கிற எண்ணம் அப்படிங்கிறதாக அதை நம்ம பார்க்கலாம். இவங்க நம்ம கேட்கும்போது அவங்க உட்கார்ந்துக்கிட்டும், அவங்க இருக்கும்போது நம்ம ஏன் வரணும் என்கிற அது அவருக்கே உரிய ஒரு இயல்பான குணம். இல்லைன்னா என்ன இவங்க இதுதான் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும், அதில் சகித்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிற காரணம் இல்லை. அவர் நாடாளுமன்றத்துக்கு வருவது என்பதே அத்திப்பூத்தார் போன்ற நிகழ்வாக இருக்கும்போது நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். அவர் அதற்கு முன்பாக இருந்தார், அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். ஒரு அந்த பாயிண்ட் 2 பக்கமும் மாறி மாறி வாத பிரதிவாதம் போன பிறகு அமித்ஷா அவர்களும் அங்கிருந்து பாதியிலேயே வெளியேறுகிறார். பிறகு ராஜ்நாத் சிங் தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா முழுக்க ராஜ்நாத் சிங் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால முதல்ல என்னைக்கு விஷயங்கிறத பார்ப்போம். ஜெனரல் MM நரவனே அப்படிங்கிறவர் இதற்கு முன்பாக 2019 இறுதியிலிருந்து 21 தொடக்கம் வரைக்கும் ஒரு பிரீஃப் பீரியட் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இராணுவம், நம்முடைய காலாட்படை இருக்கு இல்லையா, ஆர்மி, இதற்கான தலைமை தளபதியாக இருக்கிறார். நமக்கு இவங்க பிஜேபி வந்த பிறகு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒருத்தர் போட்டாங்க, முப்படைகளுக்கும் தளபதின்னு. ஸோ அவரை நீங்கள் தனியாக வைங்க. அதுபோக 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதி இருப்பாங்க. இவங்க 3 பேர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், விமானப்படை, நேவி கப்பற்படை, இல்லைன்னா உங்களுக்கு நீர்வழிப்படை, இந்த பக்கம் ஆர்மி நமக்கு இதில் போகக்கூடியவர்கள். இந்த 3க்கும் இணைந்தவராக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இதில் MM நரவனே அவர்கள் இராணுவத்துக்கான தலைமை தளபதியாக இருக்கிறார். அவர் இப்போது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது எழுதி 2 வருஷம் ஆச்சு. ஓய்வுக்கு பிறகு எழுதுகிறார். இந்த 2020 காலகட்டத்தில் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு கிட்ட இந்தியாவும் சீனாவும் வீரர்கள் அந்த இடத்துல ஆயுதத்தை பயன்படுத்திக்காமல் மோதி அடிதடி சண்டையானது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேசப்பட்ட பேசுபொருளாக மாறுச்சு. இந்த கல்வான் பள்ளத்தாக்குலையும் டோக்லம்லையும் நடந்த சம்பவங்கள், அது நம்ம தரப்பிலும் உயிர் சேதங்கள் இருந்தது. யார் விதியை மீறினா அப்போ ஏன் சரியான பதில் கொடுக்கலையா என்பதை போன்றதெல்லாம் விவாதமாக சர்ச்சையாக அப்பயே மாறுச்சு. இது குறித்து அன்றைக்கு அவர் தான் தளபதிங்கிற வகையில் அவர் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு 4 பக்கங்கள் அன்றைக்கு என்ன நடந்ததுங்கிறத பதிவு பண்ணுறாரு. இந்த புத்தகம் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் இப்போ வரைக்கும் அது ரிலீஸ்க்கு போகலை. ஏன்னா இப்போ இவங்க ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாள் இந்த மாதிரியான துறை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சென்சார் போர்டு மாதிரி ஒரு NOC கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி நம்மளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதன்படி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அந்த புத்தகம் பெண்டிங்கில் இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரிலீஸ் ஜனநாயகன் படம் மாதிரி தான் ஆகுமா ஆகாதான் அவங்களுக்கே தெரியாதுங்கிற நிலைமையில் வாங்கி வச்சுட்டு இருக்காங்கங்கிறது இன்றைய சூழல். இந்த புத்தகம் அதில் என்ன விஷயங்கள் இருக்குது சரதினா, இப்போ ஃபாரினில் இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு போனால் அங்கே வாங்கிக்கலாம். இங்கே கூட அமேசானில் இருக்குது, ஆனால் இந்தியாவில் அது விற்பனைக்கு இல்லைங்கிறதுனால நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகலை. வெளியில் போய் அப்படி பார்த்துட்டு கேரவன் இது குறித்து ஒரு விரிவான கட்டுரை எழுதிட்டாங்க அந்த புத்தகம். இப்போ என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி, அந்த கேரவன் கட்டுரையை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த புத்தகத்தினுடைய அவர் அதை எடுத்து அந்த காட்டின வேகத்துக்கு, ஏன்னா ராகுல் காந்தி அதை கையில் பிடிச்சிருக்க ஃபோட்டோவோட நரவனேஸ் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், உண்மையினுடைய தருணங்களை உடைத்து பேசும் நாரவனே அப்படிங்கிற வகையில் கேரவன் ஒரு விரிவான கட்டுரை. இந்த புத்தகம் குறித்த மதிப்பீடு, அன்றைக்கு நடந்த முடிவுகள், இது குறித்தெல்லாம் பேசியதை ராகுல் காந்தி எடுத்து காட்டின உடனே அமித்ஷா எழுந்தார். இதை நீங்கள் உள்ளே பேசக்கூடாது,
இதை எப்படி உள்ள பேசுவதற்கு அனுமதிக்க முடியும்? நீங்க இது எப்படி கடைசியில் ட்விஸ்ட் ஆச்சுன்னா, இந்திய ராணுவத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான வேலைகளுக்கு காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் இல்ல எதுனாலும் இவர்களுக்கு தேசபக்தி, தேச விரோதிகள் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தானே இவங்களை பாதுகாக்க. அது எளிமையான ஒரு கவசம் இல்லையா? இப்ப ஹைலைட் வருது, எப்படி இதை நீங்க பேச முடியும் இந்த அவைக்குள்ள இன்னைக்கு இதுக்கு அப்படின்னும் போது ராகுல் காந்தி சொல்றாரு, நானா இதை கையில் எடுக்கல, இந்த புத்தகத்தை நான் எடுத்ததற்கு காரணம் நம்ம அண்ணாமலையினுடைய ஃப்ரெண்டு. அண்ணாமலைன்னு அவர் சொல்லலை, பாஜக எம்பி, இது எனக்கு முன்பாக பேசிய ஒரு இளம் எம்பி தேஜஸ்வி சூர்யா, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்தார் இல்லையா, பெங்களூரை சேர்ந்த எம்பி, அந்த இஷ்யூ ஆச்சு இல்லையா, அவர் பேசும்போது, அவருடைய ஒரு இதில் பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு போதுமான அளவுக்கு பேட்ரியாட்டிசம், தேசபக்தி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாரு. இந்திய கலாச்சாரம் குறித்து கூட அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ ஒன்று வேற யாரோ எங்கேயோ சொன்னதை அவர் எடுத்து வாசிச்சாரு. இப்போ நான் அதுக்கு பதில் சொல்லணும், ஏன்னா என் கட்சியின் மீது குற்றச்சாட்டை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. தேசபக்தியை காங்கிரஸ்க்கு நீங்க சொல்லித்தர அளவுக்கு நாங்க வந்துடல அப்படின்னும் போது டக்குன்னு அமித்ஷா அதை பேசக்கூடாது அப்படின்னு கடுமையாக கண்டிக்க, ராஜ்நாத் சிங் எழுந்து கண்டிக்க, அப்புறம் இவங்களே வந்துட்டா நாங்க சும்மா இருப்போமான்னு பின்னாடி அனுராக் தாக்கூர் அவர் இவர் எல்லாம் எழுந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓனர்களே எழுப்பிட்டாங்க, நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுந்துட்டோன்னே The 4 Stars of Destiny அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம். அந்த பென்குயின் பப்ளிஷர் ஜெனரல் நாராயணோட அவர் 2019 டிசம்பர் 31 இருந்து 2022 ஏப்ரல் 30 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். ஆச்சா, இப்போ என்ன பாயிண்ட்டை சொல்றாங்க, உடனே பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே எழுந்து, இல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு விதி இருக்கு, விதி எண் 349 உட்பிரிவு 1 படி எம்பிக்கள் வெளியில வந்த புக்கோ நியூஸ் பேப்பரோ லெட்டரோ இதெல்லாம் இன்றைய அவையில் விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னு கொண்டு வராங்க. ராகுல் காந்தி ஒரே போட்டாரு, இது ஏற்கனவே புக்கை நீங்க பேச வேண்டாம், புத்தகம் வெளியே வரல அப்படி தானே சொல்றீங்க. ஆனா புத்தகம் குறித்து கேரவன் எழுதின கட்டுரை வெளில வந்துருச்சு இல்ல, அவங்க வெளிநாட்டில் பார்த்துட்டு அது இந்தியாவில் இன்னைக்கு சேல் ஆகிட்டு இருக்குல்ல இந்த புக்கு, புத்தகத்தை பற்றிய மதிப்பீட்டை வச்சு நான் பேசுகிறேன் வா அப்படின்னு கூப்பிடும் போது தான் இல்லை அதை அலோவ் பண்ண முடியாது, இதுக்கும் இன்னைக்கு பேசுகிற குடியரசுத் தலைவர் உரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்ததாக ராகுல் காந்தி குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி, வெளிநாட்டு கொள்கை இது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். வெளிநாட்டு கொள்கை என்பது சீனாவோடும் பாகிஸ்தானோடும் பங்களாதேஷோடும் சேர்ந்ததும் தானே வெளிநாட்டு கொள்கை. அந்த சீனாவோடு வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்கிறது, அந்த போர் மாதிரியான மோதல் வந்தபோது எப்படி நடந்து கொண்டீர்கள்னு நான் பேசினா அது இதனோட சம்மந்தப்பட்டது தான், வேற சப்ஜெக்ட்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு அடுத்து ஒரு போட்ட பிறகு இதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் வெளிநடப்பு பண்ணிடுறாரு. ராஜ்நாத் சிங் ஏறத்தாழ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உங்களை பற்றி தான் இப்போ புக்கு உள்ளே வந்திருக்கும், மோடி வரைக்கும் அது போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நீங்களே இதை பார்த்துக்கோங்க என்கிற மாதிரி அமித்ஷா அவர்கிட்ட அதை நகர்த்தி விட்டுட்டு அவர் அங்கேருந்து நகர்ந்துடுறாரு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எல்லாம் ஓடி வந்து இல்லை முடியாதுன்னு போது இந்த பக்கம் இவங்களுக்கு ஆள் கிடையாதா, அகிலேஷ் யாதவ் எழுந்து அவரை நீங்கள் முழுமையாக பேச அனுமதிக்கணும்னு எல்லாம் சபாநாயகத்தை சண்டைக்கு போகக்கூடியதாக போச்சு. கேசி வேணுகோபால் அப்புறம் அவர் பதிவு பண்ணும்ல, நாளைக்கு கேரளாவில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கனவெல்லாம் வச்சிருக்காருன்னு போது அவர் கட்டாயம் இங்கே தான் பேசணும், இங்கே பேசாமல் எங்கே பேசுறது அப்படின்னு ராகுல் காந்தியாக அவர் பேச சபாநாயகர் ராகுல் காந்தியே அவருக்காக பேசி பாருங்க, நீங்கள் எந்திரிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அவரை பேச நீங்கள் அலோவ் பண்ணுங்க என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வராங்க. பிரசிடென்ட் அட்ரஸோடு இது வரும்போது ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் போது தான் இந்த கடைசி ஆயுதமாக இந்தியாவினுடைய இராணுவ படைகளை குறைத்து மதிப்பிடுவதற்காகவும் அவமானப்படுத்துவதற்கான முயற்சியை எதிர்கட்சிகள் செய்கிறது. ராகுல் காந்தி அங்கே வருகிறார் அப்படின்ட்டு அவையை ஒத்தி வச்சு திரும்ப ஒத்தி வச்சு மறுபடியும் வச்சு நாள் முழுக்க ஒத்தி வச்சு அடுத்த நாள் வந்துட்டாங்க. இது குறித்து பேசுவதற்கு அவங்க யாருமே தயாராக இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அவை இதில் இது இப்போ என்னன்னா இது இதோட விடுவாங்களான்னா இல்லை, அடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தில் வந்திருக்கிறத பற்றி விவாதிக்கணும்னு இவங்க போய் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த ப்ராசஸ்ங்கிறது தொடங்க போகிறது. இதை ஜெனரல் நரவணேட்ட கேட்கும்போது புத்தகம் எழுதுறதோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, நான் எழுதணும்னு நினச்ச உண்மையில் எழுதிட்டேன், ஆனால் இந்த புத்தகம் இதற்கான பதிப்பாளர்கள் தான் இதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணுமே தவிர நான் அதில் இதுக்கு மேலே தலையிட முடியாது, நான் சொல்ல நினச்ச உண்மையில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு போட்டாங்க. காங்கிரஸ் பார்த்தாங்க, நீங்கள் புத்தகம் வெளியிட தானே இது பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த புத்தகத்தை எடுத்து பொது வெளியில் போடுறோம்னு அந்த குறிப்பிட்ட பகுதி அந்த பக்கங்கள் அதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் பிடிஎஃப்பையும் சமூக வலைத்தளத்தில் எடுத்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ அரசு வெளியிட அனுமதிக்காத ஒரு புத்தகத்தை பொது வெளியில் போட்டதற்காக இப்போ காங்கிரஸ் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா
அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இதோட சேர்ந்து அது அது அவ்வளவு வலிமையான குற்றச்சாட்டுகளா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஏங்க அவங்களுக்கு ஆகாத ஆள்லாம் கோழி திருடின கேஸ்ல கூட உள்ள பிடிப்பாங்கல்ல. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஒரு 2 வருடங்கள் இருக்கும், அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். ஏன்னா அவருக்கு கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருச்சு. 2 ஆண்டு சிறை தண்டனை என்ன வழக்குனா, அவர் 17 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் ஒரு இராணுவ டீம் பெட்டாலியன் போயிருக்காங்க. அவங்க போக விடாமல் வழியை மறித்து தடுத்த போது ஏதோ தள்ளு முள்ளாயிருக்கு. இராணுவத்தினரை தாக்கினார்கள்னு வழக்கு போட்டு பதிவு பண்ண 17 வருஷத்து பழைய எஃப்ஐஆரை தோண்டி எடுத்து அதை வழக்கு நடத்தி ஒரு இராணுவத்தை தன்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தாருன்னு அவருக்கு கன்விக்ஷன் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கி அவருடைய எம்எல்ஏ பதவியை பறித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ தேவை ஏற்பட்டால் எதை வேணாலும் தோண்டி எடுப்பாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏறத்தாழ ஒரு 2.25 மணி நேரம் தாமதம் இந்திய அரசின் தரப்பில். ஏன்னா இப்போ சீனா இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரிக்கும்போது ஒரு மலையினுடைய உச்சி பகுதி வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கத்தை நம்ம கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ யார் வேணாலும் உச்சிக்கு ஏறினா உச்சியிலேருந்து இந்த பக்கம் தாக்குறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அது அப்போவே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியா சீனா எல்லை பிரிச்சப்பயே ஒரு மாபெரும் தவறு நடந்தது. அப்போ யாருமே மலைக்கு ஏறாமல் இருந்தால் 2 பக்கமும் பிரச்சனை இல்லை. ஆனால் சைனா எங்களுக்கு மேலே வரைக்கும் இடம் இருக்குன்னு ஏறுவான். இது ரொம்ப நாள் டிஸ்பியூட்டு. இப்போ இந்த இடத்துல அதனால ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ஆயுதங்களை அந்த இதுக்குள்ளே பிரயோகிச்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அந்த கடந்த காலத்தில் கல்வானில் அந்த சண்டையிலும் கூட ஆயுதங்களால் தாக்கியிருக்க மாட்டாங்க. கட்டைகள்னு கையில் கிடைச்சதை வச்சு தான் அந்த தாக்குதல் நடந்திருக்குமே தவிர மிஷின் கன்னோ இல்லை மற்ற ஆயுதங்களோ இல்லை அவங்க பயன்படுத்தக்கூடிய இராணுவத்தில் பயன்படுத்துகிற எந்த ஆயுதமும் பயன்படுத்தாமல் ஃபிசிக்கலி அடித்து தான் அந்த சண்டை என்பது நடந்த அன்றைக்கு உயிரிழப்புகள் போச்சு. இதில் என்னென்னா, 8:15 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி சீனா ஒப்பந்தத்தை மீறி மேலே ஏறி இடத்த நோக்கி வராங்க அப்படின்னு. அதற்கு பிறகு 2 மணி நேரம் அவர் திரும்ப பல லெவலில் கால் பண்ணுறாரு. பார்டர்ல இருந்து தலைமை அந்த புக்கில் இருந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 4 சைனீஸ் துருப்புகள் டேங்க்ஸோடு அவங்க நோக்கி நகர்ந்து வராங்க. ரெச்சின் லா அப்படிங்கிற அந்த இடத்துல லடாக்கினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற இடத்துக்கு சீனாவினுடைய 4 துருப்புகள் வருது. அது கூட பாதுகாப்புக்கு படையும் வருகிறது அப்படின்னு 8:15 ஒரு கால் வருது. சாயங்காலம் 31 ஆகஸ்ட் 2020 மாலை வருது. வந்த உடனே இவர் இமீடியட்டாக சில 100 மீட்டர் தான் இந்தியர்களுடைய துருப்பு கைலாஷ் ரேஞ்சில் இருக்குது. இது சில 100 மீட்டர்கள் தான் போது வந்துருவாங்க அப்படின்னா அதை உடனடியாக சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு இவர் ரிப்பீட்டடாக கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, தற்காப்புக்காக நாங்கள் சுடலாமா, அட்லீஸ்ட்டு உள்ளே வர வேண்டாம், வானத்தை பார்த்து சுட்டாவது அவங்கள எச்சரிக்கலாமா அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு உத்தரவு மட்டும் போடுங்க என்று நார்தன் ரேஞ்சிலேருந்து வடக்கு பகுதியிலேருந்து இராணுவ அந்த இதுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ஃபோன் அடிக்கிறார். இவர் ஹோல்டு பண்ணிவிட்டு உடனடியாக ராஜ்நாத் சிங் இராணுவ அமைச்சருக்கு போகுது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபின் ராவத் முப்படைகளுக்கும் தளபதி அவருக்கு போகுது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு போகுது. இவ்வளவுக்கு பிறகும் எங்களுக்கு ஆர்டரை மூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் எந்த விதமான இதையும் பதிலையும் சொல்லாமல் கொஞ்சம் பொறுத்திருங்கள்ங்கிறாங்க. இவங்க பொறுத்திருங்க அப்படிங்கிற கேப்பில் பார்க்கும்போது பிரதமருக்கு இதை நாங்கள் கன்வே பண்ணி வாங்கி தரோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிரதமர்கிட்ட இருந்து வர்றதுக்கு முன்பாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படை முன்னேறி வர தொடங்குகிறது. திரும்ப இவர் ஃபோன் அடிச்சும் அந்த காலகட்டத்தில் அவங்க நகர்ந்து வராங்க. இதில் அவங்க ஒரு இது பண்ணுறாங்க தந்திரமாக. என்னென்னா, நாங்கள் கிட்ட வரல, நம்ம வேணால் என்ன பண்ணிக்கலாம், அதை சமாதானமாக போயிடலாம். ஃபோன் பண்ணி எங்கள் தரப்புலேருந்து யார் அதுக்கு தலைமை பொறுப்பில் அந்த ஆர்மிக்கு யார் கமாண்டர் வராரோ அவருக்கு கூட 3 பேர் அனுப்புகிறோம். நீங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் 3 பேர் அனுப்புங்க. கை குலுக்கிட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி நம்ம 2 பேர் சமாதானமாக திரும்ப போயிடலான்னு சைனா சொல்லிட்டு சொன்னதை இவர் ப்ராசஸ் பண்ணி இங்கே நகர்த்துறதுக்குள்ளேயே அவன் திரும்ப முன்னேறி வரான். அதாவது நீ வந்து தற்காப்புக்காக கூட எங்களை அடிச்சிடாதன்னு சொல்லிட்டு ஆனால் முன்னேறி வரான். முன்னேறி வர்றது இங்கே இவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு இல்லை, அவன் ஃபோன் பண்ணி சொன்னாலும் முன்னேறி வரான்னு திரும்ப மூவ் ஆன் ஆகுது. ஆனால் ஏறத்தாழ அன்று 10:10 மணி வரைக்கும் ராஜ்நாத் சிங் அந்த 2.25 மணி நேரத்தில் அவனுக்கான அட்வான்டேஜ் அவன் முன்னேறி வந்து அந்த அட்வான்டேஜஸ் பொசிஷனை எடுத்துட்டான். கடைசியாக ராஜ்நாத் சிங் அவர்கள் திரும்ப இதுக்கு நடுவில் ஒரு 7-8 கால் திரும்ப எல்லாருக்கும் போது யாருமே உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உத்தரவு கொடுக்காம நீங்களா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.
நீங்கள் இராணுவமாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுக்காம நீங்கள் ஓப்பன் ஃபயர் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்போ சொல்லுவாங்க, இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ் அந்த பிரிவினைக்கு முன்பான சண்டையில் என்ன அது அவங்க சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ கூப்பிட்டு ஜென்ரலை கூப்பிட்டு நீங்கள் இந்த பக்கம் இது பண்ணி அட்டாக் பண்ணி போயிட்டுருங்க, ஆனால் நான் அறிவிக்க மாட்டேன் போர்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு அறிவிச்சா அவன் அடிக்கிறது நியாயம் ஆகிடும். நீங்கள் அடிச்சுக்கிட்டு போங்க, அவன் எதிர்த்தாக்குதல் ஆனால் போர்னு அறிவிப்பான். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஃபஸ்ட்டு அறிவிச்சான் ஆயிரும், நம்ம எதிர்த்தாக்குதல்னு மாறிடும். அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கான உத்தரவை நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் இராணுவ நடவடிக்கையில் நகர்த்துங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா கட்சி ஆட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்காமல் இராணுவம் அவங்களா போகக்கூடாதுங்கிறது இந்தியாவினுடைய கட்டமைப்பு. அந்த முடிவில் 10:30 மணிக்கு ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணி நான் பிரதமர்கிட்ட பேசிட்டேன், எது சரின்னு பண்ணுதோ பண்ண சொல்லு, ஆனால் அது முழுக்க முழுக்க சூழ்நிலையை பார்த்து இராணுவம் எடுத்த நடவடிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர நம்ம சொல்லி தான் பண்ணோன்னு இருக்கக்கூடாது, இராணுவத்துக்கு எது தேவையோ பண்ணுங்க என்று அவரிடம் சொல்லப்பட்டதாக அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இப்படியாகத்தான், அதாவது என்ன நடந்தாலும் என் மேலே அந்த பழியை போடுவதாக அது அமைந்திருந்தது. தைரியமான ஒரு முடிவு அல்லது அரசு முடிவெடுக்காதனால நானா இராணுவம் எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க சொல்லாமல் நான் எப்படி எடுக்க முடியுங்கிற நிலைமை இருக்குது. எனக்கு கீழே இருக்க அதிகாரி கூப்பிடுறாரு, ஆனால் எனக்கு மேலே முப்படை தளபதி, அதுக்கு மேலே இராணுவத்துக்கான அமைச்சர், அதுக்கு மேலே இவ்வளவு லைன் இருக்கு இல்லையா. இது பாகிஸ்தான் சைடாக இருந்தால் நான் துணிஞ்சு கூட முடிவு எடுத்துருப்பேன். சைனாவுடைய ஆர்மிங்கிறது வேற, அதை எதிர்த்து நம்ம தற்காப்புக்கே சுட்டா கூட அவன் ஆர்மியை களத்தில் இருக்கிறான்னா அது பெரிய போற மாதிரி ஆகும். நாளைக்கு அதுக்கான நடவடிக்கை ஏன் மேல எடுப்பாங்க. அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் மாட்டிக்கிட்டதாக உணர்ந்தேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸர்ப்ட். ஏற்கனவே இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் மோடி பேசினாரு. அப்போ அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் வைத்து எவ்வளவு பிடி மண் மீட்கப்பட்டது என்று அவர்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறோம். நம்ம திரும்ப சொல்கிறோம், பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ அத்துமீறி உள்ள வந்தால் இந்திய அரசோடு நிற்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. நீங்கள் அப்படி ஒரு விஷயம் வருது மோதல்னா நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போம். ஆனால் வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் சொன்னதில்லை இவ்வளோ தடவை செஞ்சுருக்கோம், இவ்வளோ மிச்சம் மீட்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லையே. தயார்படுத்துவது, நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் தானே முழுமையான ஆதரவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இதெல்லாம் விவாதிக்கப்படாத உள்ள அப்படின்னாலும் கூட இவங்க விட மாட்டேன் அப்படின்னுட்டு மறுபக்கம் எதிர்கட்சிகள் இதை ஒரு குரலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. வரும் நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.